Hi guys, good evening to all. Happy Friday. So today collections நம்ம வந்து என்னன்னு பார்த்தோம்னா 320 குர்த்திஸ் தான். காலையிலேயே ஒரு லைவ் போட்டிருந்தோம். ஸோ அந்தளவுக்கு ரீச் இல்லாதனால எகைன் இதுக்கும் ஈவினிங் போட்டு பார்க்கலான்னு போட்டிருக்கோம். ஸோ வெல்கம் யூ ஆல். இப்படி ஃபோன் எங்க அந்த ஃபோன் அவன் பார்க்கல வருவான் இங்கே இருக்க பார்த்தியா இங்கே தான் நம்பர்ஸ் தெரியும் எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு. ம் ஹாய் பிரதீபா. ஏந்து சின்ன தான் தெரியும். சே ஹாய். ஹாய் பிரதீபா அக்கா. வேக்குது ஃபேன் போட்டு இங்கே பேசுறது அப்புறம் கேட்காதே. சரிங்க, புதுசாக சொல்கிறீங்களே. வேத்துச்சுன்னா உங்களுக்கு சளியெல்லாம் போகுமா? ஹாய் ஆண்டி சொல்லிடுங்க. ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க. எப்படி இருக்கீங்க? பிரதி, நாங்கள் பேசுறது ஆடியோபிளா இருக்கா? கேக்குதா உங்களுக்கு? ஹாய் குட்டின்னு உனக்கு தான் மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணு. எகைன் யார் யாரெல்லாம் உனக்கு மெசேஜ் பண்ணுறாங்கன்னு நான் பார்த்துட்டு படிச்சுட்டு சொல்கிறேன். சரியா? பர் சுசி பார்க்குறாங்க. சுசிக்கா ஹாய் சொல்லு. சுசி அக்காக்கு ஹாய் சொல்லு. அதில் உளுந்துருவ மேலே ஏறினா தான், அதுக்கு தான் அந்த சேரை கொடுத்தேன். நம்ம சுசி அக்கா தான், வேற எந்த சுசி அக்கா? ஓகே பிரதி, தேங்க்யூ. நீ பண்ணுறது எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அழகா பண்ணுறேன்ட்டு இல்லை, நீ பண்ணுறது எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. அழகா பண்ணுறே இல்லையான்னு அவங்க கமெண்ட் கொடுப்பாங்க. அப்போ நான் சொல்கிறேன். எதுக்கு சிரிக்கிற? இப்போ நான் என்ன சொன்னேன்? கீழே போய் தண்ணி குடிச்சிட்டு போகலாம். இரு, வாட்டர் கேன் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் இந்த ரிப்ளை கொடுத்துட்டு போய் எல்லாரும் கொஞ்சம் கேட்குறாங்கல்ல. என்ன பண்ண? சிலை எங்க இருக்குன்னு பார்த்தேன். சிலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்களா? இங்கே இருந்தேன்னா இவ்வளோதான் தெரியும்.
அங்கே போனேன்னா தான் நீ ஃபுல்லாக தெரிவ. பரவாயில்ல. பரவாயில்லையா? சரி நில்லு. ஓகேவா? இங்கே லைவ் பண்ணோமா இல்லை உங்க கூட பேச வந்தோமா? ஆ பேச என்ன பேசுகிறோம்? இதான் பேசுகிறேன். ஆ இங்கே நல்லா தள்ளி வா. ஆ இப்போ தெரியுறியா? ஓகேவா? பறக்கிறாயா? பறக்க வச்சுக்கலாம் பறக்கிறதுக்கு. லைவ் போடு, நான் கீழே போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். லைவ்ல தான் போயிட்டு இருக்கு. லைவ் போடு, நான் கீழே போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். வாட்டர் கேனே எடுத்துட்டு வந்துக்கோ. ரெண்டு பேர் வந்தால் 4 பேர் போடுறாங்களே. ஹாய் கலாமா. ஹாய் தம்பி. தேங்க்ஸ் தம்பி. எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு வேணும் தம்பி. எல்லாரோட பிளெஸிங்ஸும் எனக்கு வேணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் தம்பி. Hi Devi ma'am, welcome to VV Eleganza. Naveen Raj is welcome to VV Eleganza.
நடராஜன் சார் வணக்கம். மேனகா பிரபு சாய் மேம் வெல்கம் டு விவி எலகன்சா. ரூபாக்கா வெல்கம், வெல்கம் டு விவி எலகன்சா. ரூபாக்கா நீங்கள் கேட்ட 3 பீஸ் செட்டு இருக்குது, நீங்கள் வந்து பாருங்கள். நீங்கள் கேட்ட எல்லோ, பட் வந்து என்னென்னா சைடு ஓப்பன் இல்லாமல் அம்பர்லா குர்த்தியாக இருக்குக்கா. நீங்கள் வந்து பாருங்கள், 3 பீஸ் செட்டு தான், பேண்ட் வித் ஷாலோட இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைம் வாங்கக்கா. ஹாய் ஆல், குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்மளோட எஸ்பி பேஜில் லைவ் போயிட்டுருக்கு. ஸோ எல்லோரும் ப்ளீஸ் ஜாயின் அஸ். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம பேஜை பார்க்குறதா இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ யூடியூப்லேயும் நம்ம சேனல் இருக்குது, விவி எலகான்ஸான்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ டெய்லி வீடியோஸ்க்கு மஸ்ட் பாருங்கள். கவிராஜ் வெல்கம் டு விவி எலகன்ஸா. ஓகேக்கா, நீங்கள் வாங்க. பரத்ண்ணா ஹாய், வெல்கம், வெல்கம் டு விவி எலகன்ஸாண்ணா. போதுமா? கீழே பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க தாத்தா. சரி, ஓகே. நம்ம ரூம்ல அந்த கபோர்டுக்கு. ஹாய் மணி, வெல்கம், வெல்கம் டு விவி எலகன்ஸா. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்க அந்த சேரை விடு தம்பி, அது உழுதுருவேன்னு சொல்றேன்ல. எனக்கு மாட்டமா அங்கே ட்ரெஸ் இருக்குது, நீ இந்தாண்ட உட்காரு. இந்த சேர் அப்புறம் இது போட்டுருக்குது உனக்கு. உட்காருந்தாண்டா உட்காரு, இல்லாட்டி கீழே போ தம்பி. கிளம்பு. தண்ணி பாட்டில் தண்ணி பாட்டில் அங்கே இருக்குது. சரி, நீ கச்சிக்க. அகிலா வெல்கம், வெல்கம் டு விவி எலகன்ஸா. ஹாய் அக்கி.
சக்தி ஹாய், வெல்கம் வெல்கம் டு விவி எலகன்ஸா. தீபாக்கா வெல்கம் வெல்கம் டு விவி எலகன்ஸா. ஹாய் அக்கா. ஸோ ஆல்ரெடி டைம் அதிகமாக ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு இருக்கவங்களுக்கு நான் காட்டுறேன். நான் வியர் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 320 குர்த்தி. ஸோ காலையிலே இந்த குர்த்தி போட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கலர் ஆஸ் இட் இஸ் மெரூன் வித் கோல்டன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிட் ஓப்பன் இருக்கும். ஸோ வந்து சர்க்கிள் நெக் ஷேப்பு. யோக் பார்ட்டில் நமக்கு வந்து எம்ப்ராய்டரி ஃபுல்லாக டிசைன்ஸும் அதே மாதிரி டாப் ஃபுல்லாக வந்து கோல்டன் புட்டாஸும் அழகாக இருக்கனால இது பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னும் கோல்டன் கலர் பேக் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி 250ல் நிறைய பேர் ராணி பிங்க் கலர் கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாத்துக்குமே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதுலேயும் அதே மாதிரியே ராணி பிங்க் கலர். இதுலேயும் பார்த்தோம்னா யோக் பார்ட்டில் அதே மாதிரியே ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டரி ஒர்க். ஸோ பார்த்தீங்கன்னாவே நல்லாவே தெரியும். ஆல் ஆர் பிராண்டட் கலெக்ஷன் தான். நம்மக்கிட்ட வந்து நார்மல் பீஸ் கிடையாது. ஸோ எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா வந்து 899 உங்களுக்கு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் 899. அதுவே வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிரிண்டடும் இருக்குது. யோக் பார்ட் தவிர மீதி எல்லா இடத்துலையும் பிரிண்டடும் இருக்கும். ஓவராலாக எல்போ ஸ்லீவ். இன்னொன்று என்னென்னு பார்த்தோன்னா இப்போ மெயினாக நமக்கு பேக்கெட் ரொம்ப முக்கியம். ஒரு அமௌண்ட்டாக இருக்கட்டும் சரி, மொபைலாக இருக்கட்டும் சரி, நாம் வந்து ஜின்ஸாக இருந்தால் பேக்கெட்டில் வச்சுட்டு போய்க்கிறாங்க. நமக்கு அவசரமே இது வந்து புதுசாக கண்டுபிடிச்சாங்க போல். அதனால தான் வந்து இந்த சைட் பேக்கெட் வச்சுருக்குறாங்க. ஸோ இதில் வந்து சைட் பேக்கெட்டும் இருக்குது. தாராளமாக நீ லென்த் வரைக்குமே பேர் பண்ணிக்கலாம். ஸோ அழகான ஒரு டாப் நீ லென்த் வரைக்குமே நம்ம வந்து பேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கலர் வந்து பார்த்திங்கன்னா மெஹந்தி க்ரீன். ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட்ஸ்லேயும் இது வந்து போட்டிருக்கேன், வீடியோஸ்லேயும் போட்டிருக்கேன். காலையில் எடுத்த வீடியோஸில் இதுலேயும் அதே மாதிரியே நெக்லைனில் நமக்கு எம்ப்ராய்டரி டிசைன், கீழே ஃபுல்லாக பிரிண்டட், சேம் ஆஸ் த ராணி பிங்க். ஸோ ராணி பிங்க் இதுலேயும் சேம் ஆஸ் த பிரிண்ட்டு. எல்போ ஸ்லீவ். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே கீழே எல்போ வரையுமே நமக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது. நான் வியர் பண்ணியிருக்க சைஸ் வந்து எம் சைஸ். ஸோ இதில் வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ செகண்ட் கலர் வந்து பார்த்தோம்னா ஒரு அழகான க்ரீன் கலர். இதுக்கு பேராக நீங்கள் ப்ளூவும் போட்டுக்கலாம், ஒயிட்டும் போட்டுக்கலாம். எந்த லெகின்ஸ்னாலும் பேர் பண்ணிக்கலாம். ஆங்கிள் லென்த் லெகின்னாலும் நம்ம தாராளமாக பேர் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தோம்னா காலையில் நான் வியர் பண்ணியிருந்த ஒயிட் கலர். ஸோ இது வந்து பார்த்தோம்னா அழகான யோக் பார்ட்டில் அழகாக எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே சர்க்கிள் நெக்லைன் தான் கொடுத்துருக்குறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிண்டட் புட்டாஸ் ஃபுல்லாகவே நமக்கு வரும். எல்போ ஸ்லீவும் இருக்குது. ஸோ பார்த்தாவே தெரியும். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து பார்த்தா பேக்கெட்டும் அவைலபிள். ஒன் சைட் பேக்கெட்டும் நமக்கு அவைலபிள். ஸோ தாராளமாக நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் அப்படி தாங்க கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வருங்க, கண்டுக்காதீங்க. எனி டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அழகான கோல்டன் எல்லோ. மேனகா மேம் வெல்கம் வெல்கம் டு விவி எலகன்ஸா. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா அழகான கோல்டன் எல்லோங்க. எதுக்கு வேணாலுமே பேர் பண்ணிக்கலாம். அதுவும் இன்றைக்கி ஃப்ரைடே மங்களகரமாக
எல்லோ வந்துருச்சு, நல்லா இருக்குல்ல. இது வந்து பார்த்தோம்னா யோக் பாட்டில் மட்டும்தாங்க நமக்கு டிசைனு, அதுவும் வந்து பேட்ச் ஒர்க் மாதிரி டிசைன்ஸ். ஸோ பேட்ச் ஒர்க் வித் கோல்டன் லேஸ் வச்சு நமக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த யோக் பாட்டில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியே வந்து கீழே வந்து பார்த்தோம்னா பிளைன், நமக்கு கீழே ஃபுல்லாகவே ஓவராலாக வந்து பிளைனு. ஸோ இதுக்கும் சேம் அதே மாதிரியே வந்து எல்போ வரைக்கும் ஸ்லீவ் நமக்கு வந்து இருக்குது. இதுலேயும் சேம் ஒன் சைட் பேக்கெட் இருக்குது. ஸோ சைஸஸ் பார்த்தோம்னா எம், எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல். எம் சைஸ் வந்து 40, எல் வந்து 42, எக்ஸ்எல் வந்து 44, டபுள் எக்ஸ்எல் வந்து 46. ஸோ ப்ளீஸ் நோட் திஸ். உங்களுக்கு ஏதாச்சும் வேணும், இந்த மாதிரி டாப் வந்து 320 டாப் வேணும் அப்படின்னா மேலே பாருங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன், அதுக்கு வந்து புக்கிங் வந்து பண்ணிக்கோங்க. அகிலா, தேங்க்யூ அகிலா. டெய்லி இது மாதிரி கம்மி ரேட்டில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, கொண்டு வந்து காட்டுறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட வெரி அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். 250 to 999 ரேஞ்சுக்குள்ளே தான் நாம் கொடுத்தோம். நேற்று வந்து பார்த்தோம்னா 250 ரேஞ்சில் தான் நான் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்தா 320. இதுக்கு மேலே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய்க்கலாமே அப்படின்ட்டு தான். ஸோ ஃபஸ்ட் வந்து 250 கலெக்ஷன்ஸ் எல்லாம் காமிச்சேன். செகண்ட் வந்து இப்போ வந்து 320 கலெக்ஷன்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் ½ அன் ஹவர் ஆயிடுச்சு, இன்னும் 10 மெம்பர்ஸ் கூட வரல. லாஸ்ட்டாக 7 தான் வந்துச்சு. இது என்ன ஃபால்ட்டுனா, ஒருத்தர் வந்தால் ஒருத்தர் அப்படியே வந்து பார்த்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு வெளியே போயிடுறாங்க. சும்மா பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வெளியே போயிடுறாங்க. அதனால் ஒருத்தர் வந்தால் 2 பேர் வெளியே போகிறனால இங்கே வியூவர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ தான் நாங்கள் ஸ்டார்டிங்கு. ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தாராளமாக. நம்மக்கிட்ட வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஸோ 250, 320 டாப் எல்லாமே டெய்லி யூஸ்க்கு சூப்பராகவே இருக்கும். சைஸஸும் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். எம்எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் இந்த சைஸஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களோட ஆதரவு என்றைக்கும் தேவை. இதுதான் ஸ்டார்டிங்கிறனால எனக்குமே கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது. ஸோ டெய்லி நாங்களும் கண்டினியூஸாக காலையில் ஈவினிங் இப்படி வீடியோ நம்மளும் அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ஸில் எல்லாருமே ஆர்டர் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை வந்து நான் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கிறதுக்கு வந்து சந்தோஷப்படுறேன். எடுத்தோடனே யாரும் ஹைட்டுக்கு போகிறது இல்லைல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக தானே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தானே போக முடியும். ஸோ அதனால் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ உங்களோட ஆதரவு எல்லாமே எனக்கு கண்டிப்பாக தேவை. பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப்லேயும் நம்ம சேனல் வந்து விவி எலகன்ஸான்னு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அதுலேயும் இனிமேட்டுக்கு வந்து லைவ் வீடியோ முடிஞ்சால் கண்டிப்பாக போடுறேன். தேங்க்யூ அகிலா, தேங்க்யூ. ஸோ தெரிஞ்சவங்க மட்டும் இல்லாமல் புதுசாக வரவங்களையும் நான் என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ தாராளமாக எங்களை நம்பி நீங்கள் வந்து ஆர்டர் கொடுக்கலாம். எங்ககிட்ட குவாலிட்டி குட் ப்ராடக்ட் மட்டும்தான் நாங்கள் வந்து சேல் பண்ணுறோம், மட்டமான குவாலிட்டிலாம் கிடையாது. நீங்கள் கொடுக்குற ப்ரைஸுக்கு அஃபோர்டபுள் டாப்ஸ் அண்ட் குர்த்திஸ் தான் நாங்களும் சேல் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ யாருக்காக இருந்தாலுமே ஒரு இது இருக்கும்ல, ஃபஸ்ட் டைம் எப்படா வந்து இவங்களுக்கு வந்து நம்ம வந்து இது பண்ணுறோம். தேங்க்யூ தம்பி. உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். எங்கள் தம்பி வந்து ராஜராஜேஸ்வரியோட துண்ணூறுன்னு சொல்லி கொண்டாந்து கொடுத்தாரு. ஸோ இதுதாங்க காட்ஸ் பிளெஸிங்ஸுங்கிறது எனக்கு. ஜாஸ்மின் மேம், ஹாய் மேம், வெல்கம் டு விவி எலகன்ஸா மேம். சுதா மேம், ஹாய் மேம், வெல்கம் மேம். வெல்கம் டு விவி எலகன்ஸா மேம். ஸோ உங்களுக்கு வந்து வேறு என்ன மாதிரி மெட்டீரியல் ஆர் டாப்ஸ், என்ன மாதிரி குர்த்திஸ் தேவைப்படுதுன்னு எனக்கு கமெண்ட்டில் வந்து
மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் கொண்டு வர ட்ரை பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி இங்கே இருக்கிற மேக்ஸிமம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தாங்கன்னா நாம் சொன்ன அந்த அஃபோர்டபுள் ரேஞ்ச் தாங்க. எனக்கு தெரிஞ்சு 800க்கு மேலே எங்ககிட்ட ப்ராடக்ட் இல்லை. ஸோ இப்போதைக்கு ஸ்டார்டிங்னால நாங்கள் கம்மியாக ப்ராடக்ட் வாங்கி தான் நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம். நான் சொன்ன மாதிரியே தான் இதுதான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ எங்கள் வீட்டில் இதுக்கு முன்னாடி நான் வந்து காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்னோடய சரௌண்டிங்ஸ், என்னோடய சர்க்கிள்ஸ் எல்லாத்துக்குமே என்னை பற்றி தெரியும். ஸோ வந்து நான் இது வரைக்கும் 3.5 இயர்ஸாக நான் வந்து காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ தான் வந்து இந்த மே மந்த்லேருந்து தான் நான் ரிலீவ் ஆகிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து சரி வீட்டில் சின்னதாக ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஐடியாவே எனக்கு வந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து உள்ளே வந்திருக்கிறேன். இதுதான் எனக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ கீப் சப்போர்ட் மீ. அகிலா வியன் ஓடி போயிட்டான். அகிலா நான் வந்ததும் சொல்கிறேன். ஸோ இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா 2 பீஸ் செட்டு இருக்குது, 3 பீஸ் செட்டு இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் ஹை ரேஞ்ச் போட்டால் வந்து கஸ்டமர்ஸ் வந்து வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் நானே இருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் போடுறதுனால எனக்கு என்னெல்லாம் வருதுன்னு நான் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு டெய்லி அப்டேட்ஸ் நான் கண்டிப்பாக கொண்டு வரேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ கூட 3 பீஸ் செட் கலெக்ஷன் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது நம்மக்கிட்ட. அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும், நீங்கள் என்ன மாதிரி நீட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக நீங்கள் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு உண்டான முயற்சி நான் எடுக்கிறேன். ஸோ டெய்லி வியருக்கு இது வந்து ஒரு நல்ல அழகான பியூட்டிஃபுல்லான 320 குர்த்திஸுங்க. இது ஆகட்டும் ஓகே. அதே மாதிரி 250 குர்த்திஸ் ஆகட்டும் ஓகே. அதுவும் நல்லா அழகான குர்த்திஸ் தாங்க. ஏன்னா அதுலேயுமே இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு 4 பீஸ் வந்து சேல் ஆகிருக்கு. அதை நான் வந்து பெருமையாகவே சொல்லிக்குவேன். போட்ட 2 வீடியோவில் எனக்கு 4 பீஸ் சேல் ஆகுறதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயம் தாங்க. ஏன்னா 250ல் என்னடா இது அப்படிங்க இல்லாமல் இப்போ தான் நான் ஸ்டார்ட்டு. என்னை நம்பி எனக்கு வாங்குறாங்கல்ல. நான் ஆல்ரெடி ரீசெல்லராக இருந்திருக்கேன். ஒரு 4 or 5 months நான் வந்து ரீசெல்லராக இருந்திருக்கிறேன். என்னன்னா அடுத்தவங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்கி நான் அதை அப்படியே சேல் பண்ணிட்டு இருக்கிற இதாக தான் நான் இருந்திருக்கிறேன். ஸோ இப்போ தான் நான் வந்து ஹேண்ட் ஸ்டாக் எடுத்திருக்கேன். அதுலேயும் நேற்றுலேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 கஸ்டமர் என்கிட்ட நம்பி எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது மாதிரி நீங்களும் தாராளமாக நம்பி என்கிட்ட ஆர்டர் கொடுக்கலாம், வாங்கிக்கலாங்க. என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். எந்த லேடிஸ் ஐட்டம்ஸ் எது வேணாலும் வாங்கிக்கலாம் மேம். கிட்ஸு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ காலையிலே ஒருத்தவங்க வந்து கிட்ஸு வந்து கேட்டிருந்தாங்க, கிட்ஸு நீங்கள் வந்து சேல் பண்ணுறீங்களா அப்படின்னு. கிட்ஸு நான் ட்ரை பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த பிஸ்னஸ் எனக்கு எப்படி போகுதுன்னே தெரியல. ஒரு மாதிரி ஒரு ஃபியரில் தான் நான் ஆரம்பிச்சிருக்கிறேனே. எல்லாத்துக்குமே இருக்கும் பார்த்தோம்ங்களா. ஸோ போட்டாச்சு, சேல் ஆகுமா இல்லையா, எப்படி போகும் எப்படி பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஃபியரில் தான் நானுமே வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு நான் இதை வந்து முன்னாடி கொண்டு வர பார்க்குறேங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் என்னென்ன கலெக்ஷன்ஸ் கேட்குறீங்களோ அது எல்லாமே தாராளமாக நான் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். சிக்ஸு கரெக்டாக லைவ் போட்டோம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், ஒருத்தர் வந்தால் 2 பேர் வெளியே போகிறப்ப வியூவர்ஸ் வந்து அப்படியே வந்து கம்மியாக சான்சஸ் நிறையாவே இருக்குது. அது இப்போ எனக்கு நிறையாவே ஸ்ட்ரகிளாகவே தான் இருக்குது. எங்கடா ஒரு 10க்கு மேலே கூட போகலையே, நம்ம போடுறது எப்படி இருக்கும், என்ன பண்ணும் ஏது பண்ணும் அப்படிங்கிற இது எனக்கும் தான் இருக்குது. ஸோ பார்த்துக்கலாம். கடவுள் இருக்கிறாரு, முருகன் இருக்கிறாரு, மெயினாக நல்லதே நடக்கும். ஸோ தென் இப்போ லைவ் முடிச்சுட்டு நான் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுறேன். அப்போ வந்து ஒரு டைமிங் நீங்கள் சொன்னீங்கன்னா கூட நான் அந்த டைமுக்கு கூட நான் உங்களுக்கு வந்து லைவ் கொண்டு வருவேன். ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒர்க்கிங்கு எங்களுக்கு வந்து ஒரு 8 o'clock மேலே போடுங்க அப்படின்னாலும் நம்ம போடலாம். இல்லை காலையில் டைம் இல்லை இன்பிட்வீன் ஆஃப்டர்நூன் டைம் இந்த மாதிரி டைமில் எங்களுக்கு லைவ் போடுங்க, எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கூட நாம் தாராளமாக வந்து போடலாங்க. ஸோ கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களோட கன்வீனியன்ஸ் தாங்க எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து நான் இப்போ லைவ் முடிச்சுட்டு நம்ம போடுறப்ப நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து தோணுச்சுன்னா
தாராளமாக நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ டைம் ஆல்மோஸ்ட் 6:30க்கு மேலேயே ஆயிடுச்சு. ½ அன் ஹவராக நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ ஆல்ரெடி ஒரு 4 கலெக்ஷன்ஸும் நான் காட்டியிருக்கேன். வேணுங்கிறவங்க தாராளமாக இந்த வாட்ஸ்அப் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நான் மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு. இல்லை வேறு ஏதாச்சும் கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பர்லேயே கூட நீங்கள் மெசேஜ் பண்ணி சொல்லலாம். நான் மேக்ஸிமம் வந்து கொண்டு வர வந்து ட்ரை பண்ணுறேன். தென் உங்களோட நீடு என்னன்னு எனக்கு சொன்னீங்கன்னா தாங்க எனக்கு தெரியும். ஸோ என்னால் இப்படி புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் உங்களோட நீடு என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் தாராளமாக அதுக்குண்டான வழிவகுக்கிறேன். ஓகே, காலையில் எல்லாருமே ஒர்க்கிங் ஹவர்ஸ், அதனால் பண்ண முடியாதுங்கனால தான் நான் ஈவினிங் லைவும் வந்தேன். ஸோ இதுலேயும் மேக்ஸிமம் வந்து சப்போர்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு 7 to 10 மெம்பர்ஸ் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு வெளியே போயிடுறாங்க. மாறுங்க, எல்லாம் ஒரு நாள் எனக்கு மாறும், நம்பிக்கை இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ½ அன் ஹவர் ஆயிடுச்சு. தேங்க்யூ. என் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ இப்போ தான் நானும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கடைசியாகவும் நான் சொல்கிறது என்னென்னா, எங்ககிட்ட அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் குர்த்திஸே இருக்குது. ஸோ வந்து பார்த்தோம்னா ML XL XXL இந்த குர்த்திஸ் வந்து பார்த்தீங்கன்னா 320 குர்த்திஸ் தான். 1 சைட் பேக்கெட், எல்போ ஸ்லீவ், தாராளமாக டெய்லி வியர் அண்ட் ஆஃபீஸ் வியருக்கு தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. புக்கிங் நம்பர் வந்து மேலே வாட்ஸ்அப்பில் இருக்குது. ஸோ வந்து தாராளமாக புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.